Hi all cricket lovers, warm welcome to all. Future Stars 4th year cricket tournament ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் பேட்டில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ராக்கர்ஸ் vs வெற்றி சிசி உடுமலைப்பேட்டை டீம். ஏஎன் ராக்கர்ஸ் லோக்கல் டீம் தான், ஆனால் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஜேபி அஜித்தனா இவங்களாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய டீம். இந்த ரெண்டு டீமுக்கான பேட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க டாஸ் செஷனில் வந்து ஏஎன் ராக்கர்ஸ் டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றி சிசிக்காக ரெண்டு பேட்டர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து கிரி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அபி இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அபீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் மேட்ச். ஃபஸ்ட்டு 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 5 பவர் யூஸ் பண்ணணும். லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மூவ் ஆன் தேவை. அதை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட். ஃபஸ்ட் ஒன்னே பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். வெற்றி சிசிலிருந்து கிரி ஃபஸ்ட் பாலே மேக்ஸிமமோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு அக்ரஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரிக்கெட் இருந்து. பால் நம்பர் 2 அபிஷ் டு கிரி. ஃபுல் ஸ்டம்ப் ஏறி நிற்கிறாரு. குட் ஷாட். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டிங்க. ஒரு பவுண்டரி பாயிண்ட் ரீஜனில் ஃபீல்டர் இன்னர் சர்க்கிள் தான், அதை யூஸ் பண்ணி பவுண்டரி எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பாலுமே பெரிய ஷாட்டோட ஆரம்பிக்கிறாரு கிரி. 2 பேருமே சாலிட் ஹிட்டர்ஸ். கண்டிப்பாக இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை இந்த மேட்ச்சில். பால் நம்பர் 3 குட் ஷாட். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து. கிரேட் ஷாட்டுங்க. ஃபென்டாஸ்டிக் மூவ் ஆன். ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே பெரிய ரன்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க கிரி. அன்ஸ்டாப்பபிள். ஃபஸ்ட்டு 3 பாலில் மட்டும் 2 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு இது வரைக்கும். பவுலர் காட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கலாம். குட் ஷாட்டுங்க. அவர் ஸ்லாட்டை மாற்றினாலும் பாலை மாற்றலை. தெளிவாக இன்னொரு கனெக்ஷன். கிரி ஆன் ஃபயர். 3வது மேக்ஸிமம் பார்க்குறோம் ஒரு பேட்டில் இருந்து. பவுலர் அண்டர் ப்ரெஷர்னே சொல்லலாம். காட்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பால் நம்பர் 5 ஒரு நல்லா உடச்சி போட்டார். ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. இந்த பால் மட்டும்தாங்க கீழே ஆடி இருக்காரு. கிட்ட நின்றுருக்கு இங்கே. டாட். நல்ல கம்பேக். லாஸ்ட் பால் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. லெக் ஸ்டம்ப் ஓப்பன். குட் பால். இங்கே லாஸ்ட் பால் கரெக்ட் பால் தான். பைஸில் மட்டும் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் வெற்றி சிசி 23 ஃபார் நோ லாஸ். ஃபஸ்ட்டு ஒரே 3 சிக்ஸர், 1 பவுண்ட்ரி, 1 பைஸ்ன்னு சொல்லி பெரிய ஓவராக மாறி இருக்கு. நீங்கள் அப்கமிங் 4 ஓவர்ஸ் எந்த அளவுக்கு பவுலர்ஸ் கண்டெயின் பண்ணுறாங்களா இல்லை பேட்ஸ்மேன்ஸ் இதே ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்த்துடலாம். செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் அஜித் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஏஎன் ராக்கர்ஸ் மேக்ஸிமஸ் அஜித் நிறைய மேட்ச் பார்த்துருப்போம். சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். அவரோட ஃபஸ்ட் பாலே சிக்ஸர். கிரேட் ஷாட். அவரோட பேட்டிங் ஃப்ளோவில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஹிட்டிங் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவில் தான் இருக்கார். அவர் கிளியர் பண்ணுற 4வது மேக்ஸிமம் கிரி. வாட் அ ஃப்ளோ. பால் நம்பர் 3 அவுட் சைட் அப் ஸ்டம்பில். இப்போ கேட்சா அப்படின்னு பார்க்கலாம். 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இங்கே லோயர் ஃபுல் டாஸ். அவுட் சைட் அப் ஸ்டம்பில் வந்த பால் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு கிரி. இப்போ நான் ஸ்ட்ரைக்லேருந்து பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காரு. 9 பாலுக்கு அப்புறம் 10வது பால் தான் அவர் ஃபேஸே பண்ணுறாரு. அபி இவரும் பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான். ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்கும். எஸ், குட் ஷாட். ஓவர் லாங் ஆஃபில் ஃபர்ஸ்ட் பாலே இவரும் மேக்ஸிமமோட இவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே வெற்றி சிசி அன்ஸ்டாப்பபிளாக அவங்களோட இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும் இந்த ஏஎன் ராக்கர்ஸ். ஏதாவது பிளான்ஸோடு இருக்காங்களா? அடுத்த பால்ஸ் ஏதாவது டெலிவரி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 5 ஸ்ட்ரைட்டாக ஒரு லோயர் ஃபுல் டாஸ். அவர் காலையே பட்டுச்சு. பட்டாவே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். ஷார்ட் ஆஃப் லென்த்தில் உடச்சி போட்டார். இந்த பாலும் ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க அதுவும் 6. இந்த ஓவரில் வர 3வது 6 கிரி கிளியர் பண்ணுற 5வது 6. 2 ஓவர் முடிவில் வெற்றி சிசி 43 ரன்னுக்கு லோ லாஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவருமே 20+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரீம் ஸ்டார்ட்னே சொல்லலாம் பேட்டிங்கில். அதை தொடர்ந்து 3rd ஓவர் போகிறதுக்காக பவுலர் அமான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவரும் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோட போடக்கூடிய பவுலர். எக்கானமியும் போடுவார். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். நல்லா எழுத்து போட்டிருக்காரு. இங்கே டாட். கண்டிப்பாக ஒரு விக்கெட்டுக்கான தேடல் பார்க்கலாம். இந்த 5 பால் ஏதோ ஒன்று நடக்கும். பால் நம்பர் 2 எஸ். இங்கே விக்கெட் நம்பர் 1 டவுன். பிளட் நம்பர் 1 எடுத்திருக்காங்க அபி. 4 பாலில் 7 ரன் ஒரு சிக்ஸரோட அவரோட இன்னிங்ஸ் வந்து இங்கே முடிவுக்கு வருது. இந்த ஃபஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்குற பவுலர் அமான் சொன்ன மாதிரியே அவரோட இவர் கொஞ்சம் ஏர்லியாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். விக்கெட் எடுத்திருக்காரு.
ஏஎன் ராக்கர் சைடில் ஒரு பெரிய பிலீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பிக் பிரேத் இப்போ தான் எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்னிங்ஸ் ஃபயராக போயிருந்துச்சு. இப்போ விக்கெட் லாஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே ஃபர்ஸ்ட் டவுன். கோபி வந்திருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் பாலும் ஐயோ வாட் அ ஷாட். சூப்பராக எடுத்து அடிச்சாரு. பால் வெளியே போயிருக்கு. மேக்ஸிமம் கால் வந்திருக்குங்க. இவரும் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே தொடர்ந்து கோபியண்ணா இவரு பெரிய இன்னிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு பிளேயர். கேட்சா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா சூப்பராக இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. நோ மேன்ஸில் இருந்திருக்கு. ஒரு டஃப் கேட்ச் தான். ஒரு ஹாஃப் சான்ஸ் தான் இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். அது 6க்கு அப்புறம் இந்த சிங்கிளோட அவங்க டீம் 50 எஃப்பும் ஆகிறாங்க. 2.4 50 ரன்னை டச் பண்ணுறாங்க. வெற்றி சிசி உடுமலைப்பேட்டை. பால் நம்பர் 5. ஐயோ குட் பால். இந்த பைஸில் ஒரு சிங்கிள். கீப்பர் மிஸ் பண்ணால் சிங்கிளாக மாதிரி இருக்குது பைஸில். லாஸ்ட் பால் ஆஃப் தான் ஓவர். கேட்சா காற்றுல தான் இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அகைன் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் மட்டுமே 8 ரன் மட்டுமே போயிருக்கு. ஒரு விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அமான். ஒரு பெட்டர் ஓவராக இருந்திருக்குன்னு சொல்லலாம். நல்லா புல் பேக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பீஸ்ட் மூட. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் வெற்றி சிசி 52 for 2. 4th ஓவர் போகிறக்க ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் வைட் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஒரு ஓபி டெலிவரி. பால தொக்கா மாட்டிக்கிச்சு. சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காரு. பெரிய ஆறு. கோபி 2வது மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு. இங்கே வெற்றி சிசி பேட்டர்ஸ் ஒரு வான வேடிக்கைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக அவங்க 2 மேட்ச் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு. 2 இன்னிங்ஸுமே பயங்கரமாக ஆடிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 135 ரன் 8 ஓவர் ஆடிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். அது தொடர்ந்து குவார்டர் ஃபைனல்ஸில் சான்ஸ் கிடச்சி பார்க்குறோம் அவங்களோட இன்னிங்ஸை. பால் நம்பர் 2. எட்ஜ். குட் பால். ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த்தில் இழுத்து போட்டார். ஒரு ஃபுல் பாலுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இங்கே கோபி அவரும் அவருக்கான ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. 5 பாலில் 14 ரன் 2 மேக்ஸிமோட ஒரு இன்னிங்ஸ் முடியுது. இங்கே இன்னொரு பிரேக் த்ரூ பவுலர் கார்த்தி. விஷ்ணு 2 விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன். குட் ஷாட். அடிச்ச ஒன்றும் தெரிஞ்சு அது கிளியர் பண்ணிருன்னு சொல்லி எஸ் சூப்பர்பான ஷாட் மேக்கிங். வாட் அ கனெக்ஷன். செம்ம ஷாட். வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. 4 பேட்ஸ்மேனுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமமோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸை. நெக்ஸ்ட் ஒன். நோ பால் கால் வந்திருக்கு. பால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஃபீல்டர் வராங்க. கேட்ச் கண்டிப்பாக முடியாது. நோ மேன்ஸில் தான் விழுகும். ஒரு சிங்கிள். நோ பால் ப்ளஸ் 1 ஆட் ஆகும் இந்த பாலில். ஃப்ரீ ஹிட் டெலிவரி வேறு இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன். ஃப்ரீ ஹிட் டெலிவரி கிரி ஸ்ட்ரைக்கில். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். குட் ஷாட். சூப்பரான ஒரு ஸ்ட்ரோக். இங்கே பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு. நல்லா பிளேஸ் பண்ணார். பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ரூம் கிரியேட் பண்ணி பவுண்டரியாக மாற்றிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட் ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பீட்டன். இந்த ஓவர் 18 ரன் ஓவரா மாதிரி இருக்கு. ஒரு விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் வெற்றி சிசி 70 for 2. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் கௌதம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். தவறான பந்து. பால் நல்லா குதி திருப்பினாரு. ஆனால் ரொம்பவே டைமிங் இருந்துச்சு. இந்த பால் பவுண்டரி போயிடும். எஸ் இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலும் பவுண்டரி. விஷ்ணு பேட்லேருந்து எடுத்துகிட்டு வராரு. ரொம்பவே லூஸ் டெலிவரி. அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்த செகண்ட் ரீபால் வரணும். பால் நம்பர் 2. குட் ஷாட். ரொம்பவுமே டைமிங் இருந்துச்சுங்க. இந்த பாலும் நல்லா உடச்சி நல்லா வெயிட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. இதையும் கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பாலில் மட்டும் 11 ரன் வந்தாச்சு இது வரைக்கும். தேர்ட் ஒன். பெரிய சர்க்கான அட்டெம்ப்ட். ப்ரீ மெடிடேட்டிவாக ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பால் டாட். பால் நம்பர் 4. குட் ஷாட். சூப்பரான ஷாட். இங்கே ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க இதுவும் 6. இந்த ஓவரில் வர 2வது 6. விஷ்ணு கிளியர் பண்ணுற 3வது 6. ஃபைன் இன்னிங்ஸ். சூப்பராக கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பவுலருமே அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இன்னிங்ஸில் அமான் பவுலர் அவரை மட்டும் தவிர அவர் மட்டும் 9 ரனுக்கு போட்டிருந்தார். மற்ற எல்லா ஓவருமே 20 ரன் பக்கம் தாண்டி இருக்கு. நம்பர் 5. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஹை இன் தி ஏர். ஃபீல்டர் வரார் அண்டர் த பால். எஸ் நல்ல இன்னிங்ஸ்க்கு அப்புறம் விஷ்ணு அவரோட விக்கெட் விடுறாரு. விஷ்ணு 8 பாலில் 23 ரன் 3 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி அவரோட விக்கெட் லோஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் நிஷாந்த். இந்த பால் ரன்னோடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த பால் ஒரு பைஸில் ஒரு ரன் விடுவாங்க. 5 ஓவர் முடிவில் வெற்றி சிசி 88 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் வந்து கிரி மட்டும் 13 பாலில் 39 ரன் 5 மேக்ஸிமம் 2 பவுண்டரி.
ஒரு வெல் கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ். ஓப்பனிங் வந்து நல்லா வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 88 ரன் காட்டியிருக்காங்க. 89 ரன் டார்கெட் ஏஎன் ராக்கர்ஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 89 ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ண ஏஎன் ராக்கர்ஸ்க்காக 2 பேட்டர்ஸ் விக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜேபி, நான் ஸ்ட்ரைக்கரில் அஜித், மேக்ஸிமஸ் அஜித் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே இவங்களும் சாலிட் ஹிட்டர்ஸ் தான். இவங்க 2 பேர்த்தோட ஒரு பங்களிப்பு ரொம்பவே முக்கியம். ஓவருக்கு 18 ரன் பக்கம் ஆடணும். 30 பாலில் 89 ரன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். பார்க்கலாம் ஓவருக்கு 18 ரன் காணணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செகண்ட் இன்னிங்ஸ். பால் நம்பர் 1 இங்கே மாறி ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறக்காக வந்திருக்காரு. குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியா மேக்ஸிமம் மட்டும் பார்க்கலாம். ஜேபி சூப்பர் ஆடி இருக்கார் ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரி வந்திருக்கு. அம்பையர் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன். குட் பால். நல்லா இழுத்து போட்டிருக்காரு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 3. குட் பால். ஸ்ட்ரைட் டு தி பவுலர். நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பாலில் ஒரு பவுண்டரி மட்டுமே வந்திருக்கு. அடுத்து 2மே டாட். அவரோட ஸ்டாண்ட்ஸ் பார்க்குறோம். 3 ஸ்டெம்ப் ஓப்பனில் இருக்குது. பால் போடும்போது திரும்பிட்டாரு. ஆனால் கிளியர் பண்ண முடியல. இங்கே டாட். பால் நம்பர் 5. ஸ்டெம்பை கவர் பண்ணிட்டாரு. இந்த பாலும் டாட்டுங்க. சூப்பரான டெலிவரிஸ். ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளோராக இருந்தார். அடுத்த 4 பாலுமே நல்லா லென்த்தில் வந்திருக்காரு. நல்லா ஃபேஸும் இருக்குது. கன்செக்யூட்டிவாக 4 டாட்ஸ் பார்க்குறோம் அந்த பவுண்டரிக்கு அப்புறம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. டாட். ஒரே பவுண்டரி மட்டுமே கன்சிட் பண்ணி இந்த ஓவரை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு மாறி. முதல் ஓவர் முடிவில் ஏஎன் ராக்கர்ஸ் 4 for no loss. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் கோபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெற்றி சிசி. இங்கே நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் அஜித் இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரு. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட். குட் பால். நல்ல லைன் அண்ட் லென்த். இங்கே பீட்டன். பால் நம்பர் 2. கோபி 2 அஜித். குட் பால் அகெயின். ஷார்ட்டில் கனெக்ஷன் இல்லை. இங்கே கிரி இந்த ஃபீல்டர். இங்கே 2 runs. பால் நம்பர் 3. லாயர் ஃபுல் டாஸ் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். இங்கே விக்கெட் நம்பர் 1 டவுன். லாயர் ஃபுல் டாஸ் ஷார்ட்டில் கனெக்ஷன் கரெக்டாக இல்லை. அஜித் கான் ஃபார் 2 ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ். நியூ பேட்ஸ்மேன் கருணா, ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். கோபியோட நெக்ஸ்ட் ஒன். குட் பால். லாயர் ஃபுல் டாஸ் தான். ஃபீல்டர் வந்திருக்காரு பாலுக்கு. 2 பவுன்ஸில் ஒரு கையில் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. பால். இந்த பாலும் கிரவுண்டடாக தான் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால். குட் ஷாட். நல்ல கனெக்ஷன். லாயர் ஃபுல் டாஸ் பால். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் மூலமாக பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு கருணா. 2வது பவுண்டரி அவங்க டீம் போர்டில். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஏஎன் ராக்கர்ஸ் 12 for 1. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பாலர் கிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 18 பாலில் 77 ரன் காணணும். ஓவருக்கு 25 ரன் வேணும். பால் நம்பர் 1. குட் பால். பாலை நல்லா குத்தி திருப்பினார். இங்கே டாட். பால் நம்பர் 2. கிரி டு ஜேபி. குட் பாலுங்க. அகைன் டவுன் த ட்ராக் போனார். ரன் அவுட்டா? எஸ். க்ளீன் அவுட்டுங்க. கிரேட் த்ரோ. சூப்பரான ஒரு ரன் அவுட். அன்ஃபார்ச்சுனேட்லி கருணா ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு. அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட்ல இருந்து ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே விக்கெட் நம்பர் 2 டவுன் ரன் அவுட் மூலமாக. இங்கே ஸ்டார்டிங்கிலிருந்து எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு வெற்றி சிசி உடுமலைப்பேட்டை சைடில். பால் நம்பர் 3. நியூ பேட்ஸ்மேன் வைட் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கோபி சூப்பரான கேட்ச். ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் எடுத்தார். நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. இங்கே வைட் கார்த்தி வந்த உடனே அவர் டிஸ்மிஸில் ஆகிறாரு. ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸ்னே சொல்லலாம். அன்னெசரி ஷாட் இந்த டைமில். விக்கெட் ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய டைமில் விக்கெட்டை விட்டுறாங்க. விக்கெட் நம்பர் 3 டவுன். ஆஃப்டர் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ், அவங்க டீமோட ஸ்கிப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் அவருக்கு. லோயர் ஃபுல் டாஸ் பாலை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு. பால் நம்பர் 5. குட் ஷாட். பால் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. பவுண்டரி போயிருமா? நல்ல ஃபீல்டிங். வாட் ஆஃப் ஃபீல்டிங் சேவிங்க. சூப்பரான ஃபீல்டிங் சேவிங்க. கண்டிப்பாக 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். வெல் பிளேடு. நீட்டானாரு. கேப்பில் கல்லி ரீஜனில் ஒரு பவுண்டரி போயிடும். எஸ். ஃபைனலி தேர்ட் பவுண்டரி கிளியர் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவில் ஏஎன் ராக்கர்ஸ் 18 for 3. கிரி பேட்டிங்கில் ஒரு 39 ரன், பவுலிங்லேயும் ஒரு ஓவர் போட்டு 6 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த 12 பாலில் 71 ரன் ஆடணும். 12 பாலுக்கு 12 மேக்ஸிமம் தேவைப்படுது. இங்கே ஜேபி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 4th ஓவர் போகிறக்காக பாலர் அபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெற்றி சிசி. லாஸ்ட் பால் ஒயிட் +1 மட்டும் ஓடி இருக்காங்க. பவுண்டரி எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒயிட் +1 தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். பால் நல்லா திருக்கி போட்டிருக்காரு. இன்சைட் த ஒயிட் லைன். இங்கே டாட். பால் நம்பர் 2. குட் பால். ஸ்ட்ரைட் டு தி பவுலர். நல்ல ஃப்ளோர் லென்த்தில் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே கரெக்டாக அவர் கையிலே போயிருக்கு டாட். பால் நம்பர் 3. திருக்கி விட்டார். கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே மாறி ஃபீல்டர் யாருன்னு தெரியல கரெக்டாக. ஆனால் கையிலே போயிருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபீல்டரை வச்சு தான் போட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் கேட்ச் மிஸ் அப்படிங்கிறனால 2 ரன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். குட் பால். டவுன் த ட்ராக் வந்ததுனால ஃபுல்லராக தான் வந்தார். இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். பால் நம்பர் 5. பால் நல்லா சுற்றிட்டு இங்கேயே போயிருக்கு. ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். பவுலரே போயிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். ஷார்ட் இங்கே ஃபீல்டர் இருக்காரு. 2 பவுன்ஸில் ஒரு கையில் போயிருக்கு. இந்த பாலும் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 7 ரன் ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஏஎன் ராக்கர்ஸ் 25 for 3 ஆடி இருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறக்காக மங்கள் சிங் வந்திருக்காரு. 6 பாலில் 64 ரன் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. இங்கே பீட்டன். பால் நம்பர் 2. கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏரில் விஷ்ணு ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் இங்கே டாட். பால் நம்பர் 3. தப்பான லைன், ஒரு பவுண்டரி தினேஷ் பேட்லேருந்து. பால் நம்பர் 4. இந்த பாலும் பவுண்டரி போயிடும். எஸ், கல்லியில் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். இங்கே வெறும் கன்சோலிங் ஷாட்டாக மட்டுமே இருக்கும். பால் நம்பர் 5. இந்த பாலும் பவுண்டரி. ஹேட்ரிக் பவுண்டரிஸ் ஃப்ரம் தினேஷ், அவங்க டீமோட கேப்டன். இந்த மேட்சை 51 ரன் வித்தியாசத்தில் பெரிய மார்ஜினில் வின் பண்ணி செமியில் என்டர் ஆகியிருக்காங்க. வெற்றி சிசி, அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணிட்டாங்க. பெரிய டோட்டல். அப்போவே வந்து அவங்க மைண்ட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் பேட்டிங்கில் ஆட முடியும்னு சொல்லி வந்தாங்க. விக்கெட் சேர்லேயே விட்டுட்டாங்க. அதனால் இந்த லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் கிரி. பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் தொடர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அபி, விஷ்ணு அண்ட் கோபி, அவங்க 4 பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள்.